இன்னுமா நீங்கள் MERN stack டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணாமல் இருக்கீங்க? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, MERN stack டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணால் ஒரு ஃப்ரெஷராக ஐடியில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த MERN stack டெவலப்பரை தான் மேக்ஸிமம் ஹையர் பண்ணுறாங்க. இந்த MERN stack டெவலப்மெண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகலாம். இப்போது இந்த MERN stackோட நம்ம ரோட் மேப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MERN stackனா என்ன அப்படின்னா, M for MongoDB, E for Express.js, R for React.js and N for Node.js. இந்த MERN stack நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு HTML, CSS அண்ட் JavaScript இதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போது நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா மொத்தம் 3 லேயர்ஸ் வரும். இப்போ நம்ம அந்த லேயர்ஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அந்த 3 லேயர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் லேயர், பேக் அண்ட் லேயர் அண்ட் டேட்டாபேஸ் லேயர். ஒரு யூசர் ஃப்ளிப்கார்ட்டில் என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் லேயர். அண்ட் ஃபைனலாக இருக்கிற டேட்டாபேஸ் அண்ட் பேக் அண்ட் லேயர்னால் என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஒரு யூசர் அவங்களோட நேம் அண்ட் இமெயில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க. எகெயின் அவங்க இன்னொரு வாட்டி லாகின் பண்ணி வந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேயே இருக்குது. இது எப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் லேயரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்டோரிங் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக் அண்ட் லேயர். M அப்படிங்கிறது MongoDB, அதாவது நம்மளோட டேட்டாபேஸ் லேயரில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு டூல். நெக்ஸ்ட் R அப்படிங்கிறது React.js. இதை தான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக E and N, அதாவது Express.js அண்ட் Node.js. இது ரெண்டு தான் நம்மளோட பேக் அண்ட் லேயரில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் React.js பற்றி பார்ப்போம். இன்றைக்கி எல்லா கம்பெனிஸுமே இந்த React.js தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த React.jsோட பேசிக் கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். ஒன்ஸ் இந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக்எண்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம DB கற்றுக்கணும். நம்ம DB முன்னாடியே கற்றுக்கிறதுனால நம்ம டேட்டாபேஸில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, எப்படி டேட்டா ரிட்ரைவ் பண்ணலாம், இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த பேசிக்காக நம்ம MongoDBயோட கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து Node.js அண்ட் Express.js அப்படின்றத கற்றுக்கணும். இதில் API எப்படி எழுதுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இதை மாதிரி எல்லாமே கற்றுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட்டுமே இருக்குது. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு DSAவோட பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு எப்போவுமே 2 ரவுண்ட் நடக்கும். ஒன்று கோடிங் ரவுண்ட், இன்னொன்று ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒரு மிஷின் கோடிங் ரவுண்ட் அப்படின்றது நடக்கும். இதில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனோட டைட்டில் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு API கொடுத்து அந்த APIயோட லாஜிக்கை பில்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த MERN stackல உங்களை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 3 to 4 months கண்டிப்பாக ஆகும். ஸோ இன்றைக்கே என்ட்ரி ஆப்பில் MERN stack கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கான உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.